Hey guys, welcome back. ஃபைனலாக இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஐக்யூலேருந்து அவங்களோட மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஐக்யூ Z3 லான்ச் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த ஐக்யூ Z3யோட ஃபுல் டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன ப்ரைஸ்க்கு இவங்க கொண்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சார் வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹெட் சார் வேல்யூன்னு எடுத்துகிட்டா 0.94 வாட் பர் கேஜி இருக்குது. பாடி நம்ம பார்த்தோன்னா 0.75 வாட் பர் கேஜி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட் அண்ட் பாடி சார் வேல்யூ 1 வாட்டுக்கும் கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து நீங்கள் ஃபோன் வழியாக நீங்கள் கால்ஸ் எதுவும் பேசுகிறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி கால் பேசுங்க. மற்றபடி டிசைன் நம்ம பார்த்தோன்னா ஒரு கிரேடியன்ட் லுக்கில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. பில்டுன்னு எடுத்துகிட்டா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வெயிட் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இவங்களால் கொண்டு வர முடியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட திக்னஸ் நம்ம பார்த்தோன்னா 8.5 மில்லிமீட்டர் இருக்குது. வெயிட் வந்து 185 கிராம்ஸ் இருக்குது. வெயிட் அண்ட் திக்னஸ் ரெண்டுமே வந்து ஓரளவு சாட்டிஸ்ஃபேக்டரியாகவே இருக்குது. பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தோன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபேஸ் அண்ட் லாக்கான சப்போர்ட்டும் இருக்குது. உங்களில் எத்தனை பேர் வந்து இன்னும் ஃபேஸ் அண்ட் லாக்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டிஸ்பிளே நம்ம பார்த்தோன்னா 6.5 இன்ச் கொண்ட ஒரு IPS LCD டிஸ்பிளே. பட் 120Hக்கான ஒரு ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. ஃபுல் ஹை டெஃபினிஷன் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தோன்னா 405 PPA இருக்குது. ஸோ LCD பேனல் யூஸ் பண்ணியிருந்தாலுமே வந்து ஒரு ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஏன்டா இது LCD கொடுத்துருக்காங்க, AMOLED கொடுத்துருந்தாங்கன்னா ஓவரால் கம்ப்ளீட் ஃபீல் வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ப்ரைஸிங் வந்து நம்ம பார்க்கணும், ஒரு அக்ரெசிவ் ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு தான் வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து நம்ம சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா Android 11 மேலே பில்ட் பண்ண IQAல தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. IQA அப்படின்னா ஃபன் டச் பேஸ்டு OS தான் இது. ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து விவோ ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா சிமிலரான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு கிடைக்கும். பட் இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனோட இப்போ இருக்க ஃபன் டச் OS வந்து நியர் ஸ்டாக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ரொம்ப ஃபைன் டியூன் பண்ணிட்டாங்க. ஆப் ட்ராயர் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து மேலேருந்து ஸ்வைப் பண்ணால் கீழே வரும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா LPDDR 4X ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. நம்மளுக்கு UFS சப்போர்ட் இருக்குது, அதனால பெட்டர் ரீட் ரைட் ஸ்பீட் நம்மளுக்கு கிடைக்கும். வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா 6+128, 8+128, அதுக்கப்புறமா 8+256 ஜிபின்னு மொத்தம் 3 வேரியன்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. கேமரான்னு வந்தோன்னா ஃப்ரண்ட் பஞ்சுவல் டிஸ்பிளேல ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் கேமரான்னு வந்தோன்னா பின்னாடி வந்து ஒரு 3 கேமரா செட்டப். இதில் மெயின் கேமரா வந்து 64 மெகா பிக்சல் சாம்சங்கோட GW3 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரைமரி சென்சாருக்கு வந்து f1.79 அப்பச்சர் இருக்குது. நல்ல ஒரு வைடர் அப்பச்சர் தான். ஸோ லோ லைட்டில் எல்லாமே வந்து ஒரு நல்ல பிரைட்டான இமேஜஸ் நம்ம எடுக்கலாம். பட் ரியல் வேர்ல்டில் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறமா 8 MPக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா, 2 MP மேக்ரோ. அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Snapdragon 768G யூஸ் பண்ணியிருக்காங்க. 765Gக்கு வந்து ஒரு மைனர் அப்கிரேடட் வெர்ஷன் சொல்லலாம். இந்த ப்ராசர் வந்து 7 nm ப்ராசஸில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. 768G வந்து ஹை ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. நார்மல் டே டு டே யூசேஜ் எல்லாமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணோம். ப்ளஸ் வந்து இந்த பட்ஜெட் நம்ம கன்சிடர் பண்ணும்போது கேமிங் கூட வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணலாம். எக்ஸ்டெண்டடாக கேம் ப்ளே பண்ணுறதுக்காக ஐக்யூலேருந்து 5 லேயர் லிக்விட் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இதனால் CPUவோட இன்டர்னல் டெம்பரேச்சர் வந்து 10 டிகிரி கம்மியாகும்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப நேரம் நம்ம கேம் ப்ளே பண்ணால் கூட ஃபோன் ஹீட் ஆகாதுன்னு அவங்க சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. இதெல்லாமே வந்து கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் 765Gலேயே வந்து ஒரு நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா 4400 mAhக்கான பேட்டரி. பட் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜராக 55 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே தராங்க. அதை வந்து இவங்க ஸ்கிப் பண்ணல. ஐக்யூ சைட்லேருந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 0 to 19 மினிட்ஸ்லேயே வந்து 50% சார்ஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. 5G ஸ்மார்ட் ஃபோனை எத்தனை பேண்ட் இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். N77 அண்ட் N78 2 பேண்ட் வந்து சப்போர்ட் ஆகுது இந்த ஸ்மார்ட் ஃபோன். பட் என்னடா 2 பேண்ட் தான் சப்போர்ட் ஆகுது, இது வேறு 5G ஸ்மார்ட் ஃபோன் வேறு சொல்கிறேன், திடீர்னு வந்து நாளைக்கே 5G வந்துருச்சு அப்படின்னா நான் 5G சிம் போட்டு யூஸ் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தோன்னா 5Gக்காக நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்கிரேட் பண்ணுறது வந்து வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். 5G நம்ம ஊரில் வரத்துக்குள்ளே நீங்கள் இப்போ ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா அதையே வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிவிடுவீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து கண்டிப்பாக டிலே ஆகும் 5G வரத்துக்கு. நம்ம வாங்கக்கூடிய பட்ஜெட்டில் ஒரு நல்ல 4G ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் சரி, இல்லை 5G ஸ்மார்ட் ஃபோன் கம்மியான பேண்ட் இருந்தாலும் சரி வாங்கிக்கலாம். ஃபோன் வர்த்தா இருக்கா அது மட்டும் பாருங்கள். நீங்கள் நம்ம ஊரில் 5G வந்ததுக்கப்புறமா இந்த பிராண்டெல்லாம் ஹைப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, 5G ஃபோன்ஸ், 5G பேண்டு, இதை பற்றிலாம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்தோன்னா டிஸ்பிளேக்கு வந்து 180 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. கேமர்ஸை டார்கெட் பண்ணி லான்ச் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஸோ கேம் ப்ளே பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டச் ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு நல்லாயிருக்கும்.
ஸோ இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. ஆண்டனா என்ஹான்ஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. சிக்னல் ரிசெப்ஷனை வந்து நம்ம பெட்டராக எதிர்பார்க்கலாம். பட் ரியல் வேர்ல்டில் சிக்னல் ரிசெப்ஷன்லாம் எப்படி இருக்குது நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் முக்கியமான ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ரேம் இருக்கிறதா சொல்கிறாங்க. 6GB ரேம் வேரியன்ட்டுக்கு வந்து 1GB ரேம் எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் அதுவே வந்து 8GB ரேம் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறாங்கன்னா 3GB வந்து எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது எப்படின்னா இன்டர்னல் ஸ்டோரேஜில் ஒரு பார்ட் மட்டும் நம்மளுக்கு ரேமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கலர்ஸ்னு பார்த்தோன்னா பிளாக் அண்ட் ப்ளூன்னு 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிளாக் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கிரேடியண்ட்டாக இருக்குது. பட் ப்ளூ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயமே வந்து ப்ரைஸிங் தான். ப்ரைஸிங் வந்து மாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6 + 128GB மாடல் வந்து 20,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. 8 + 128GB வந்து 21,000. அதுக்கப்புறமா 8 + 256GB மாடல் பார்த்தீங்கன்னா 23,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஐசிஐசிஐ கார்டு மூலியமாக நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா ஃப்ளாட்டாக 1,500 ரூபி டிஸ்கவுண்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கூப்பான் டிஸ்கவுண்ட் Amazon உள்ளே போனாலே நிறைய ப்ராடக்ட் நம்ம பார்த்துட்டு இருப்போம். அந்த கூப்பான் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 1000 ரூபாய் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த டிஸ்கவுண்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணி பார்த்தனாலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,500 ரூபி டிஸ்கவுண்ட் வருது. நீங்கள் வந்து ரொம்ப ஹை வேரியண்ட்லாம் போத்தாவில் பேஸ் வேரியன்ட் 6 + 128GB நம்ம பார்த்தாலே வந்து 17,500 ரூபாய்க்கு வந்து நம்ம வாங்கலாம். ஃபர்ஸ்ட் சேல் எப்போன்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி வந்து சேல் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். இன்றைக்கி மத்தியானம், அதாவது ஜூன் 8ஆம் தேதி மத்தியானம் 1 மணிலேருந்து ஃபர்ஸ்ட் சேல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓப்பன் சேல் தான், ஃப்ளாஷ் சேல் மாதிரி எதுவுமே சொல்லலை இவங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு கேம் சேஞ்சிங் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும். சில பேருக்கு வந்து எல்சிடி டிஸ்பிளே, அந்த வாட்டர் ட்ராப் நாட்ச் இதெல்லாமே வந்து ஒரு பெரிய கன்சர்னாக இருக்கலாம். பட் அதை தவிர்த்து மற்ற பேக்கேஜ்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக தான் தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம சேனலில் கவரேஜ் இருக்குது. பட் எந்த கலர் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணுற கலர் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் கவர் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.